கிட்ட வந்து விஜய் வந்து எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு. ப்ளீஸுங்க கொஞ்சம் நம்புங்க. காவேரியை நான் உயிருக்கு உயிரா விரும்புகிறேன். காவேரி தான் எனக்கு எல்லாமே. அவளை நான் லவ் பண்ணுறேங்க. ப்ளீஸுங்க. தயவுசெய்து காவேரி நானும் கொஞ்சம் பேசுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நான் அவகிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசிக்கிறேங்க ப்ளீஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாம குமரன் தவிக்கிறாரு. இதில் நான் உதவ முடியாது. ஏற்கனவே அத்தைக்கு வந்து மனசு கஷ்டமாக இருக்குது. இதில் நான் இதெல்லாம் பண்ணேன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும். என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ப்ளீஸ் பிரதர் தயவு செய்து ஹெல்ப் பண்ணுங்கள் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி நிற்கிற விஜயை பார்த்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கிளம்புறாரு. இங்கே குமரன் கிட்ட வந்து நிவின் வந்து பேசுகிறாரு. காவேரி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் காவேரி. என்ன பேசணும் அப்படின்னு கேட்குறாங்க. என்னை மன்னிச்சிடு காவேரி, என்னால் தான் இவ்வளோ பிரச்சனை. இந்த மாதிரி நான் கான்ட்ராக்டை பற்றி சொன்னதால தானே இவ்வளோ பிரச்சனை உருவாச்சு. என்னை மன்னிச்சிடு ப்ளீஸ். நான் வேணும்னு சொல்லலை. என்ன பண்ணுறதுன்னு எனக்கே ஒன்றும் புரியல. அந்த டைமில் வந்து யோசிக்காமல் நான் செஞ்ச விஷயந்தான் இவ்வளோ தூரம் எல்லாருமே பாதிச்சிச்சு. நீயும் இந்த நிலைமைக்கு ஆகிட்ட அப்படி சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், நீங்கள் கான்ட்ராக்ட் பற்றி சொன்னாலும் சரி சொல்லனாலும் சரி எப்படியும் விஜய் என்னை வீட்டை விட்டு அனுப்பிச்சிருப்பாரு அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. நீ என்ன சொல்கிற? அப்படிலாம் அனுப்ப சான்ஸே இல்லை. ஏன்னா என்கிட்ட விஜய் என்ன சொன்னார் தெரியுமா? உன்னை நான் மனப்பூர்வமாக விரும்புகிறேன். அதனால் நான் கண்டிப்பாக வந்து காவேரி தான் என் வாழ்க்கை, காவேரி தான் என் உலகம். நானும் காவேரி வந்து மனசார வாழ ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கப்புறம் எங்களை பிரிக்க முடியாது அப்படின்லாம் சொன்னாரே அப்படின்னோடனே அதெல்லாம் உங்ககிட்ட சொன்னார். ஆனால் என்கிட்ட இது வரைக்கும் அவர் டைரெக்டாக ஒரு விஷயம் கூட சொல்லலை. என்னை காதலிக்கிறேனோ இல்லை என் கூட கடைசி வரைக்கும் வாழ விரும்பணும்னு கூட சொல்லலை. எப்போவுமே வந்து கான்ட்ராக்டை பற்றி தான் பேசுவார். கான்ட்ராக்ட் வந்து பற்றி பேசி என்னை வீட்டை விட்டு அனுப்புகிறேன் அப்படின்னு தான் கடைசியும் சொன்னார். கடைசிலையும் வந்து நீ வீட்டை விட்டு கிளம்பு, உனக்கு தான் கான்ட்ராக்ட் முடிஞ்சிச்சுன்னு தானே சொன்னார் அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாரு. என்ன ஒரே குழப்பமாக இருக்குது. விஜய் எங்ககிட்ட ஏன் அப்படி பேசணும், உன்கிட்ட ஏன் அப்படி பேசணும், ஒன்றும் புரியல. இதில் ஏதோ பிரச்சனை இருக்குது காவேரி, தயவு செய்து எந்த முடிவுக்கும் வராத அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்லிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையுமே வந்து தூரம் வந்து பார்க்குறாங்க. நம்ம என்ன பண்ணுறாங்க, யமுனா பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. இவங்க 2 பேரும் என்ன பேசிக்கிறாங்கன்னு தெரியலையே. ஒரு வேளை பழைய விஷயங்கள் எல்லாம் பேசிக்கிறாங்களோ, பழைய விரும்பினது லவ் பண்ணது எல்லாத்தையும் பேசிக்கிறாங்களா? ஐயோ இது நடக்கக்கூடாதே. என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியலையே, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கே அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. என்ன பேசியிருப்பாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. எங்கே வந்து பின்னாடி இருந்து இவங்களை வந்து பின்னாடி இருந்து நம்ம சாரதா பார்க்குறாங்க. சாரதா அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ இந்த மாதிரி பிரச்சனை வந்து வேறு மாதிரி ஆகிடும் போட்டிருக்கே. அப்புறம் அக்கா தங்கச்சிக்குள்ளே இங்கே பிரச்சனை ஆகிடும். நம்ம ரொம்ப நாள் இங்கே இருக்கக்கூடாது, உடனே கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா முடிவெடுக்கிறாங்க. இங்கே ரொம்ப சோகமாக வந்து யமுனா உட்காந்துருக்காங்க. அதை பார்த்துட்டு ஏன் நீ சோகமாக உட்காந்துருக்கணுன்னு ஒன்றும் இல்லை அப்படின்ட்டாங்க. எனக்கு எல்லாம் தெரியும்டி, நீ பார்த்த பார்வையிலேயே எனக்கு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டோன்னு. என்னம்மா என்ன சொல்கிற? உனக்கு காவேரி மேலே சந்தேகம் அதானே அப்படின்னோடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, எனக்கு தெரியும். நிவினும் காவேரியும் பேசிகிட்டு இருந்தாங்க. உன் புருஷன் காவேரி கிட்டே என்ன பேசுவாரோ ஏது பேசுவாரோ 2 பேரும் எங்கே பழைய மாதிரி ஆகிட போகிறாங்களோ உனக்கு பயம், அதானே யோசிச்சுட்ருக்க அப்படின்னோடனே அம்மா அது வந்து எனக்கு தெரியும்டி, ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். சீக்கிரமாகவே நாங்கள் இங்கேருந்து போயிடுவோம். ரொம்ப நேரம் நாங்கள் இருக்க மாட்டோம். அதனால் நீ பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, காவேரி பற்றி இந்த மாதிரி கேவலமாக நினைக்கிறத விடு. காவேரி நெருப்படி, அவள் தங்கம். என்ன குடும்பத்துக்காக இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டா. மற்றபடி அவளை மாதிரி ஒரு பொண்ணை பார்த்துருக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு பொண்ணை கொஞ்சம் கூட சந்தேகப்பட்டு பார்த்துடாத, அதை என்னால் தாங்கிக்க முடியாது அப்படின்றாங்க. அம்மா அது வந்துமா, இங்கே பார், உன்னோட புத்தியெல்லாம் கொஞ்சம் மூட்டை கட்டி வச்சுட்டு அப்போவே கங்கா என்கிட்ட சொன்னா உன் புத்தியை பற்றி கொஞ்சம் அமைதியாக இருக்க கற்றுக்கோ. இன்னும் 2-3 நாள் நாங்கள் கிளம்பிடுவோம். அதுக்கப்புறம் இந்த பிரச்சனையும் உனக்கு இருக்காது. அதனால் தேவையில்லாமல் காவேரி பற்றியோ இல்லை உன் புருஷனை பற்றியோ ஏதாவது வந்து நினச்சிட்டு ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னு நினச்ச, அதுக்கப்புறம் இந்த அம்மாவை நீ மறந்துட வேண்டியதான், புரியுதா அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்டுட்டு வந்து அம்மா அது வந்துமா நான் சொன்னால் கேளுமா, நான் அப்படி தப்பாக நினைக்கல, இருந்தாலும் கொஞ்சம் பயமாக இருந்தது எனக்கு, அதனால தான் அப்படின்ற மாதிரி மனசில் வந்து யோசிச்சுட்ருக்காங்க. என்னடி சொன்னது புரியுதா இல்லையா? சரிம்மா அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே வந்து என்னாச்சு தம்பி, அந்த வீடை சீக்கிரமாக காலி பண்ணோம், அதுக்கேற்ற மாதிரி ஏற்பாடு பண்ணுங்கள், பார்த்துட்டிங்களா இல்லையா வீடு அப்படின்னு குமரன் கிட்ட கேட்குறாங்க. அத்தை நான் பார்த்துட்டேன் அத்தை, அட்வான்ஸும் கொடுத்தாச்சு, ஒயிட் வாஷ் பண்ண சொன்னாங்க, நம்மளே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டேன். நீங்களே எப்படி பண்ணுவீங்க? அதெல்லாம் பண்ணிக்கலாம் கங்கா, நான் ஆளெல்லாம் ரெடி பண்ணிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறம் வந்து சீக்கிரமாகவே நம்ம 2 நாளில் அங்கே போயிடலாம். இங்கே பாருங்கள் தம்பி, கொஞ்சம் சீக்கிரமாக போகிற மாதிரி பாருங்கள், அதுதான் நம்ம நல்லது. நம்ம இங்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சாரதா சரிங்க அத்தை, உடனே போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ நான் அங்கே தான் கிளம்பிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே கங்கா வந்து என்னங்க ஆச்சு அப்படின்னோடனே ஒன்றும் இல்லை கங்கா, நான் தான் எல்லாத்தையும் முடிச்சுட்டேன்னு சொன்னேன்ல, ஒயிட் வாஷ் பண்ணிவிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை, 2 நாளில் நம்ம போயிடலான்னு சரின்றாங்க கங்கா. இது